ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்ல, சர்வதேச அளவில் உலகமே பார்க்கக்கூடிய அளவில் உலகமே என்ன நினைச்சது. ஏன்னா நம்ம மோடி ஒரு சர்வதேச தலைவர் விஸ்வகுரு அப்படின்லாம் புகழப்படுறவர். சர்வதேச பஞ்சாயத்துலாம் உக்ரைன் பஞ்சாயத்துக்கெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு போறவர். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் விவகாரத்தில் தலையை கொடுத்து பேசுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய நாட்டு நாடாளுமன்றம் இப்பதான் திறந்து 1 வருடங்கள் கூட ஆகவில்லை. ஒரு புதிதாக ஒரு நாடாளுமன்றத்தை கட்டியிருக்கிறார்கள். அந்த நாடாளுமன்றத்தோட 2வது செஷன் தான் இப்போ நடக்குது. இந்த 2வது செஷன்லேயே 4 பேர் உள்ள போய், ஏன்னா அதில் 2 பேர் மாணவர்கள். அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு சிறிய வகை சிலிண்டர், அதாவது புகையை கக்கக்கூடிய கலர் புகைகள்லாம் இல்லையா, அதெல்லாம் இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல இருக்கிறதுக்கு இந்த மாதிரி, அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் நடத்தும் போதெல்லாம் அங்கங்க கலர் புகைகள் வர வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு புகை குண்டுகளை சிறிய வகை இதை எடுத்துட்டு போய் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே போய் அவர்கள் மேலிருந்து குதித்து அந்த இதை வீசியிருக்காங்க. ஸோ இப்போ இது என்ன, இதை எப்படி பார்க்கறது நம்ம அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஒரு எம்பி ரெக்கமெண்ட் பண்ணா மட்டும்தான், எம்பியோ மத்திய அமைச்சர்களோ ரெக்கமெண்ட் பண்ணா மட்டும்தான் நாடாளுமன்ற அவையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு மனிதன், ஒரு இந்தியன் போய் பார்க்க முடியும். சரியா? அதற்கு அந்த எம்பி கடிதம் கொடுக்கணும். இவர்கள் யார், அவருக்கு இவர்கள் தெரிந்தவர்களா இருக்கணும். இல்லைன்னா இப்போ ஒரு வட்ட செயலாளர் அவர் கூட்டிட்டு ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட சொல்லி எம்பிட்டுனா அப்ப அவருக்கு தெரியாத ஆளை கூட்டு வர மாட்டாங்கல்ல. இந்த அடிப்படையில தான் கடிதம் கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த எம்பிக்கு கட்சிக்காரராக இருப்பாரு, நீண்ட நாள் பழக்கமா இருப்பாரு, அவருக்கு கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தை கொண்டு போய் நீங்க நாடாளுமன்ற அவையில கொடுத்தாதான் உங்களுக்கு பர்மிஷனே கிடைக்கும். அப்படிப்பட்ட மிக கடுமையாக ஒரு இடத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் நுழைஞ்சிட முடியாத ஒரு இந்திய நாடாளுமன்றம், 150 கோடி பேரை ஆளக்கூடிய ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு 2 பசங்க, அதுவும் காலேஜில் படிக்கிற பசங்க உள்ள போய் ஒரு புகை குண்டுகளை வீச முடியும் அப்படின்னா இந்த நாட்டோடைய பாதுகாப்பு எந்த லட்சணத்துல இருக்கு அப்படின்றத நம்ம எளிதா புரிஞ்சுக்க முடியுது. நம்ம பார்த்தா நம்ம வளர்ந்து வரோன்றாங்க, சர்வதேச அளவில் இந்தியாவை பார்த்து அமெரிக்கா பயப்படுது, ரஷ்யா பயப்படுதுலாம் சொல்றாங்க. சொல்லக்கூடிய நேரத்தில் 2 பசங்க உள்ள போய் இந்த புகை குண்டுக்கு பதிலாக ஒரு லிக்விட் பாம், அதாவது லிக்விட் பாம் இருக்கு, ஆர்டிஎக்ஸ் இருக்கு, இது போன்ற சிறியதை இதே அளவுல கொண்டு போயிருந்தாலே ஒரு பிரதமரோ இல்ல சபாநாயகரோ இல்ல வேறு யாரையும் அவர்கள் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருந்தால் எளிதாக கொண்டிருக்க முடியும். ஏன்னா இவர்கள் பூராமே 50 வயது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். சரியா? இன்னைக்கு ஒரு சிங்கு தான், ஒரு எம்பி, அதுவும் காங்கிரஸ் எம்பி தான் போய் அந்த மாணவனை வளைத்து பிடித்திருக்கிறார். இப்ப இந்த மாதிரி இந்த லிக்விட் பாம்பை கொண்டு போய் ஒரு ஆசிட், சொல்லுங்க, ஒரு விரல் தள்ளி ஆசிட் எடுத்து பிரதமர் மூஞ்சில் அடிச்சிருந்தா என்ன ஆகும்? இந்த உலகத்திலேயே இந்தியாவுக்கு ஒரு தீர்க்க முடியாத ஒரு தலைமுடிவு. ஏற்கனவே அதாவது ராஜீவ்காந்தி இறந்த போது பாத்தீங்க அப்படின்னா அது பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியதாக பேசப்பட்டது. சரியா? ஒரு முன்னாள் பிரதமரை இவ்வளவு எளிதாக கொண்டு விட்டார்கள் அப்படின்னு. அப்ப ஒரு ஆசிட் தூக்கி அடிச்சிருந்தான்னு வைங்க, மோடி மீது வீசியிருந்தாரோ இல்ல சபாநாயகர் மீது வீசியிருந்தாரோ, உலக அரங்கில் நம்மளுடைய லட்சணம் என்ன அப்படின்றது எவ்வளவு அவமானம். நம்ம வல்லரசா வளர்ந்துட்டு இருக்கோம், இன்னும் 10 வருஷத்துல இப்படி ஆயிரும் போது நம்முடைய நாடாளுமன்றத்தில் ஆயுதமே இல்லாம 2 பேர், அதுவும் பாரதிய ஜனதா கட்சி எம்பியோட லெட்டர் பேடோட வந்திருக்காங்க. வெளியே 2 சிறு பிள்ளைகள், அவர்கள் 20 மாணவிகள். இவர்கள் அங்கு கோஷம் போட்டிருக்காங்க. அதாவது இவர்கள் எதற்காக கோஷம் போட்டார்கள், எந்த அடிப்படையில் போட்டார்கள், இவர் யாருன்றதுலாம் அடுத்த விஷயம். சரியா? அது விவாதிக்கப்படக்கூடிய விஷயம். எதற்காக இவர்கள் வந்தார்கள், இவர்கள் எவ்வளவு யோசித்திருந்தால், எத்தனை பேர் இதில் உடன்பட்டிருந்தால். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் நாடாளுமன்றத்துல ஷூவை செக் பண்ண மாட்டாங்க. அந்த புதிய நாடாளுமன்ற வளாகத்துல ஷூவை செக் பண்றது இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்க தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, அப்போ இதற்கு பின்னணியில பல அமைப்புகள் வேலை செஞ்சிருக்கு, பல நபர்கள் வேலை செய்திருப்பார்கள். இந்த 4 பேர் மட்டுமே பிளான் பண்ணியோ, இன்னைக்கு பிளான் பண்ணி லெட்டர் வாங்கிட்டு உள்ள இந்த கொடியை தூயிருப்பாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. சூட வச்சா எதா இருந்தாலும் செக் பண்ணி தான் இருப்பாங்க. சரிங்களா? நீங்க எல்டிடி இருந்த காலத்துல இலங்கையில முதல் முறையாக பிரபாகரன் அவர்கள் இந்தியாவை சேர்ந்த ஜேர்னலிஸ்டுக்கெல்லாம் பேட்டி கொடுத்தாரு. சரியா? கிளிநொச்சி பக்கத்துல, அது எங்கேனே சொல்லல, கூட்டிட்டு போனாங்க போர் நிறுத்த காலத்துல. அவர்கள் இப்ப இல்ல, 15 வருடம் 20 வருடங்களுக்கு முன்பு என்னன்னா, கேமரா வயரை, கேமரால இருந்து பேட்டரி வரக்கூடிய வயர் முதல் கொண்டு, பிளக் பாயிண்ட் முதல் கொண்டு அதை ஸ்கேன் பண்ணி தான் கேமராவை அலோ பண்ணாங்க. புரியுதா? விடுதலை புலிகள் என்பது ஒரு அமைப்பு, ஒரு சிறிய அமைப்பு. இந்தியா போன்ற 150 கோடி மக்கள் வாழக்கூடிய பிளாக் கேப்ஸ் இருக்கு,
அதாவது ராணுவ படையிலே பல பிரிவுகள் இருக்கு. துணை ராணுவ படை இருக்கு, சிஐஎஸ்எஃப் இருக்கு, எஸ்டிஎஃப் இருக்கு, என்எஸ்ஜி இருக்கு, இது பார்டர் செக்யூரிட்டி, இவ்வளோ ராணுவ தரைப்படை இருக்கு, இது விமானப்படை இருக்கு. இவ்வளோ ராணுவ பலத்தையும் இவ்வளோ வந்து பயிற்சி பெற்ற ஆட்களை வைத்துக்கொண்டு 2 மாணவர்கள் உள்ளுக்குள்ள ஒரு புகை குண்டை கொண்டு போய் போட முடியும் அப்படின்னா இந்த உள்துறை அமைச்சர் இந்நேரம் ராஜினாமா செய்திருக்கணும் தார்மீக பொறுப்பேற்று. இது என்ன நாடு, இதுல என்ன பாதுகாப்பு இருக்கு? இப்போ மோடி பிரதமர், யார் வேணாலும் இருக்கட்டும் பிரதமர், என்ன பாதுகாப்பு இருக்கு? பிரதமருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? எம்பிக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? சபாநாயகருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? மத்திய அமைச்சர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இது வந்து ட்ரையல் தான், நல்லா நீங்க தெரிஞ்சுங்க. இது வந்து இதே டியூப்ல மஞ்சள் புகை வந்திருக்கு, இதுக்குள்ள ஆக்சிடென்ட் இருந்தா இன்னைக்கு என்ன இருக்கும்? இதுல வந்து ஒரு லிக்விட் பாம்பு இருந்தா என்ன இருக்கும்? நாடாளுமன்றத்தில் தீ வைத்து அவ்வளவு தூரத்துக்கு பெட்ரோல் இருந்தா போதுங்க. இவ்வளவு ஒரு டியூப் அளவுக்கு இவ்வளவு பெரிய சிலிண்டர் அந்த பையன் கொண்டு போயிருக்கான் விரல் தண்டி. இதுல பெட்ரோல் மட்டும் இருந்து அப்படி லைட்டா ஒரு 2 இதுல தெளிச்சு விட்டு தீயை வைத்திருந்தா நாடாளுமன்றமே இன்னைக்கு பிடிச்சி எரிஞ்சிருக்கும், எல்லாம் தெரிச்சு ஓடி இருக்கணும் எம்பிலாம். அதையும் மீறி இந்த சபாநாயகர் சரி உட்காருங்க, அடுத்து 2 பில்லை பாஸ் பண்ணோம்னா இது என்ன நடக்குது இந்த நாட்டில் அப்படின்றதே தெரியாத ஒரு நிலையில தான் இருக்கு. இவர்கள் வந்து கத்தியவர்கள் வந்து இவர்கள் கர்நாடகால மைசூர் தொகுதி எம்பி கிட்ட கையெழுத்து வாங்கினா முதல் கட்ட விசாரணை தெரிஞ்சிருக்கு. நல்ல வேளையாக இவர்கள் 4 இந்து மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அது ஒண்ணு. 2வது வந்து அதில் 2 பேர் பெண்கள். அவர்கள் அதே நாடாளுமன்ற வளாகத்தில் வெளியில இருந்து அதே மாதிரி புகையை வீசிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்து காவல்துறை அழைத்து சென்றிருக்கிறார். சாதாரண டெல்லி போலீஸ், அங்க எஸ்எஸ்ஜியோ என்எஸ்ஜியோ யாருமே வரல. அப்ப இதுல என்ன உள்குத்து இருக்குன்னே தெரியல. இது வந்து அடுத்து நாம் விசாரணை செய்து அடுத்தடுத்த வீடியோல அந்த டீட்டெயில நான் போடுறேன். இன்னைக்கு நடந்த விவகாரங்கள் இந்தியாவிற்கு உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு தலைகுனிவு என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இவ்வளவு ஒரு கேவலமான சம்பவம் வேற எந்த நாடாளுமன்றத்திலையும் இதுவரை சிறு நாடுகளில் கூட நடந்தது கிடையாது அப்படின்றத நான் பார்க்குறேன். இலங்கையில கூட நடந்தது கிடையாது. இலங்கை நாடாளுமன்ற வளாகத்தில் என்டிடி இருக்கிற வரைக்கும் அந்த ரோட்லேயே யாருமே நுழைய முடியாது. நாங்களாம் டியூட்டிக்கு போயிருக்கோம். இப்போ புலிகள் போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 2014 நடந்த தேர்தலில் பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்பு விழாவிற்கு அந்த நாடாளுமன்றத்துக்குள் நாங்கள் சென்றிருக்கோம். எவ்வளவு பாதுகாப்பு இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். அது ஒரு சிறிய நாடு. அந்த ரோட்லேயே யாரும் போக முடியாது. உளவுத்துறை நிற்கும். அங்க போய் நீ பக்க முடிச்சுக்கிட்டா யாரோ 2 பேர் பேசியிருந்தானே டக்குன்னு முடிச்சுடுவான். எதுக்கு இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரோட்லயே கால் ரோடு அப்படின்வாங்க. அந்த காலை ரோட்லயே வந்து யாரும் நிக்க முடியாது. நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள நுழைய முடியாது. அதற்குள்ள நாடாளுமன்றத்துக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள நுழைய முடியாது. அதையும் தாண்டி மைய மண்டபத்துக்குள்ள நுழைய முடியாது. அவ்வளவு பாதுகாப்பு இருக்கும் ஒரு சிறிய நாடு. 150 கோடி பேர் இருக்கக்கூடிய நாடு வல்லரசு நாடாகுது, கத்திரிக்காய் நாடாகுது அப்படின்றீங்க. உலக தலைவர் ஜின்றீங்க, அவர் விஸ்வகுருன்றீங்க. 2 பசங்க வந்து இது பண்ணி விட்டு போயிட்டாங்க. அப்ப நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு அரசு சட்டம் ஒழுங்கை பற்றி இவர்கள் எல்லாம் பிற மாநிலத்தில் பேசுவார்கள் என்றால் இதை விட கேலி கூத்து என்பது எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். இது ஒரு கேடுகட்ட கேவலமான செயல் இன்று நடந்திருக்கிறது. எனவே இதை பற்றி விசாரித்து அடுத்த கட்டமாக இதுல என்ன உள்குத்து இருக்கு அப்படின்றத ஓரிரு நாட்கள்ல நான் டீட்டெயிலா வீடியோ போடுறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உமாபதி கிருஷ்ணன், ஃபர்ஸ்ட் லைன். நன்றி, வணக்கம்.